மன்னவன் எவ்வளவு அழகாக இருந்தார். அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவராய் இருந்தார். மீண்டும் அவரை பார்க்க முடியாதா? என் மனதில் உள்ள ஆசை வார்த்தைகளை அவரிடத்தில் எடுத்துக் கூற முடியாதா? நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். மணந்தால் அவரைத்தான் மணக்கிறேன். சந்திக்கிறேன் இப்போது. ஏழை கலைஞர்களுக்கு நீதி கிடைத்தது. நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும், நாட்டு மக்களை குறைகளை தீர்க்க வேண்டும் என்று சென்று விட்டு பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஏதோ ஒரு பெண்ணின் குரல் வாசை கேட்கிறது. பட்டத்துராணி, இந்நாட்டு இளவரசி. அம்மா, என்னை மனமாற வாழ்க வளமுடன். எதற்காக இந்த மலச்சோலைக்கு நீங்கள் தலைமையில் வர வேண்டும்? வரும்பொழுது ஒரு துணையோடு வரக்கூடாதா? நீங்கள் துணையை தேடித்தான் இங்க வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லும் வார்த்தை எனக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுக்கு புரியவில்லை. உண்மைதான். என்னைக்கு நீதிமன்றத்தில் எப்பொழுது முதல் முறையாக பார்த்தேனோ அப்பொழுது மனதால் உங்களை தான் மனப்பேற்றது மனதார நினைத்திருக்கிறது. நீங்க சொல்லும் வார்த்தை விளையாட்டாக இருக்கிறது, ஒரு பக்க மனதில் வேதனையாக இருக்கிறது. சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். நீ யார்? பட்டத்து ராணி, நாட்டு இளவரசி. அப்படி இருக்கும் பொழுது என் மீது ஆசைப்படுவது தவறு. நல்லதொரு ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ். இந்த ஏழை கலைஞர்களை மறந்துவிடு. என்னங்க, பணத்தால் தான் நான் பணக்காரி, ஆனால் பணத்தால் நீங்கள் பணக்காரங்க. அதை பற்றி இல்லைங்க. நீங்கள் என்னை காதலிக்கவில்லை என்றால் இதே இடத்தில் என் உயிரை மாய்த்துக் கொள்வங்க. வாய்ந்தால் என்னோடு தான் வாழ்வாய் என்று முடிவெடுத்து விட்டங்க. அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவே முடியாதுங்க. உண்மையாகத்தாங்க, உறுதியாகத்தாங்க. உன் வார்த்தை நம்பலாமா? நிச்சயமா நம்பலாங்க. எந்த இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் கடைசி வரை கைவிட மாட்டது எனக்காக ஒரு சத்தியம். இருமனதும் ஒரு மனதாகி உண்மைதாங்க. இன்னும் இருப்பது திருமணம் மட்டும்தாங்க. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருவரையும் இப்படியே இருக்க வேண்டும். நாளைய தினம் இதே இடத்தில் உன்னுடைய வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கேன். உங்களுக்கு நான் தாங்க வருவேன். இல்ல இல்ல, நான் தான் வருவேன். நான் தாங்க வருவேன். ஆமா, நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? 6 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். 5:55 உனக்காக காத்துக் கொண்டிருக்கேன். அப்படி நீங்க வரவில்லை என்றால் உங்களை எப்படி நான் தொடர்பு கொள்வது? என்னுடைய மொபைல் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பர் எனக்கு தெரியாதுங்க. நம்பர் தெரியாது? தெரியாதுங்க. நாடக துறையிலே நம்பர் தெரியாது சொன்ன கேள் நீ மட்டும்தான். நிச்சயமா தெரியாதுங்க. நம்பர் சொல்ல எழுதிக்கோ. சொல்லுங்க. மனசார எழுதுறோம். மனசார எழுதிக்கிறேன். மிஸ்டு கால் வர்றோம். கண்டிப்பாக நாம் இருவரும் வாட்ஸ்அப்ல மீட் பண்ணோம். பண்ணலாங்க. நம்பர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 95858574
4 5 8 5 8 9 4 9 4 உன் காலுக்காக காத்து கொண்டிருக்கேன். ஆகட்டது. அடுத்தது என்ன சென்று இவருடைய மாமனை சந்திக்கணும். மாமா முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். அந்த
அடுத்த முகமது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சரி இப்படி சென்றால் என்ன வரண்டா பழைய மங்களாவில் வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது வைர வைக்குஷம் கனவர வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாட்களாக என் மனதில் அஞ்சு சாய்ந்த நேரம் மக்கள் வருகிற நேரம் இதுவே தகுந்த நேரம் இப்போது புறப்பட வேண்டும் பழைய மங்களாவுக்கு நடமுடி எதிர்பார்க்கவில்லை என்னென்ன ஓடி வந்தான் கலெக்டர் நீதி கேட்பதற்கு அவர் கோட்டை காவல் பதவி கொடுத்து விட்டேன் இனி முதல் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆபத்து ஏற்படாது நாட்டு ஒரு நல்லவன் கிடைத்து விட்டான் தேவனாக ஐயா அன்று சாய்ந்து விட்டது ஆளுநர் மறுத்து விட்டார் சற்று நேரம் உறங்க போறேன் இருவரும் காவல் ஜாகிரதா பணிபுரியும் ஆகட்டும் ஐயா உறங்கலாமா ஆகட்டும் பங்காளி ஏண்டா பேப்பர் என்ன ஆச்சு உனக்கு பாலியா நான் வீட்டுக்கு போ தூங்கலான்னு பூச்சி சத்தம் கேட்டுச்சியா தூக்கம் வராது தூக்கம் அப்படியா அப்படின்னா இந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க பூச்சி கூட வராது நம்ம ஏன் மூச்சுக்குன்னு காவல இருக்கணும் ஒரு மணி நேரம் நான் தூங்குறேன் ஒரு மணி நேரம் நீ காவலரு ஒரு மணி நேரம் கழிச்சா மூச்சுக்கிறேன் அப்புறம் நான் காவலுக்கிறேன் நீ தூங்கு நல்ல ஐடியா நான் பாத்துக்கிறேன் இப்பதான்டா ஆமாண்டா என்ன சொல்லிட்டு பார்த்தா ஒரு மணி நேரம் தூங்குறேன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு எழுப்பிடான்னு பாதியா அடா பாய் அசத்துல தூங்கிட்டேனா சரி இருக்கட்டும் இப்ப நீ தூங்கு நான் காவலுக்கு அவ்வளவுதான் சரி சரி ஓ அரண்மனையில இவனும் வேலை செய்யறான் நானும் வேலை செய்யறேன் இவன் தூங்கும் போது நான் மூச்சுக்கு காவல இருக்கணுமா போடா நானும் தூங்குறேன் போடா டேய்
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தண்டனை வாத்திரமா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிக்கிட்டு சத்தியனை கூட்டி ஆண்டவனை சேர்ந்து கொண்டான் சங்கடமும் மாற்றி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி ஒரே ஊத்து மரத்தினில் ஏறோ வேதாளோ சத்தியத்தின் போதனைக்கு எத்தனை பேர் போட்டி இடுக்கண் வரும்போது சிறி என்றால் நான் எத்தனை பேருக்கு சிரிக்கின்றேன் நான் அதனால் தான் உயிரோடு இருக்கின்றேன் நான் அதனால் தான் உயிரோடு இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி ஒரு சிறிய எறும்பு கூட துரோகம் செய்யாதவன் உங்களுக்கு இந்த நிலைமை நேர வேண்டுமா அப்பா? என் தாய் இறந்த முதலாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலோட்டி சீராட்டி வளர்த்தாயப்பா. இப்ப எங்களை விட்டு பிரிந்து விட்டாயப்பா. தளபதியார் என் தந்தை அடக்கலம் பண்ணி
பொண்ணு தூக்காதடா ஜாகபே பொண்ணு தூக்காதடா பொண்ணு தூக்குறாடா நான் சொல்றது கேட்டு தூக்குடா சாவுக்கு வந்த இடத்துல எவனே செருப்பு திருன்னு போட்டுக்கறாடா செருப்புல பொண்ணு தூக்காதடா தூக்காதே யாரடே ஆணிகளா டேய் செருப்பு போட்டு வந்தா போடாதங்க திருடு போய்ச்சா திருடு போய்ச்சு புது செருப்பு எடுத்துற வேலை பாரு அது போல செருப்பு எடுத்துற முடியாதுங்க அப்பேர்பட்ட செருப்பு என்ன செருப்பு ஒன்னு பொம்பளை செருப்பு ஒன்னு ஆம்பளை செருப்புங்க என்ன கால் ரெண்டு கால் தான் ஆம்பளை கால் தானே ஒன்னு 6 இன்ச் ஒன்னு 9 இன்ச்சுங்க என்ன தலைய மாத்தி மாத்தி எடுத்துறீங்க நான் கல்யாணத்துல போய் சாப்பிட்டு வெளியே வரும்போது சத்தத்துக்கு வெளியே செருப்பு விட்டுருப்பாங்க ஆமா நான் செருப்பு மாட்டும் போது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு அப்ப அந்த வீட்டுல அந்த வீட்டுல மாத்தி ஆட்டேன் சரி அது ராசியான செருப்புங்க என் செருப்பு இல்லாத பொண்ணை தூக்க கூடாது அதே மாதிரி ராசான செருப்பு நான் எடுத்தாரு வேலை பாரு ஆகட்டும் ஐயா நட்டு. எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு போக கூடாதா தூக்குறாங்களே தளபதியாரே இளவரசி. என் தந்தையை கொலை செய்தவன் இவன் யாராக இருக்க தளபதியாரே? ஏய் வாடே வாடே நல்லவன் என்று நினைத்திருந்தேன். இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டாய். இனிமேல் என் முகத்தில் நீ முழிக்க வேண்டாம். இங்கிருந்து நல்லவன் நினைத்து ஏழையற்று பாராமல் உன்னுடைய தந்தைக்கு வாழ்வு கொடுத்து உன்னுடைய வீரத்தலையை பாராட்டி உனக்கு கோட்டைக்கான பட்டத்துடைய மாமா அப்பேற்பட்ட உத்தரவை கொலை செய்து விட்டாய் மாமா. இளவரசி இப்பேற்பட்ட கொடிய சிலை செய்த பாவி இனிமேல் நாம் நாட்டில் இருக்கவே கூடாது. அவனுக்கு தகுந்த தண்டனை நீங்க தான் நன்றி கட்ட நயவஞ்சகன் நாடு நல்லா இருக்கணும்.